வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த என் சிறுகதைகளை 2 ஆண்டுகளுக்கு மேலாக என் பொருட்டும் சமுதாயத்தின் பொருட்டும் வெளியிட்டு வருகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் இத்தருணத்தில் வாழ்த்தியும் வணங்கியும் நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது வாக்கு அளிக்கும் நாள். வாக்குச்சாவடிக்கு வாக்கு அளிக்க புறப்பட்டு செல்லும் அந்த நாள் இதோ வந்துவிட்டது. அந்த ஊரினர் யாவரும் பரபரப்புடன் காணப்பட்டனர். கட்சி மற்றும் வேட்பாளர்கள் முகங்களில் ஒரே பீதியும் கவலையும் தோய்ந்திருந்தன. ஒரு சில வழக்கமான கட்சியினர் தங்களின் நம்பிக்கை மற்றும் செயல்பாடுகளின் வழியே அமைதியாய் தங்கள் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வருகின்றார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தாங்களே வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் அசால்ட்டாய் தங்களுக்குள் பேசி மகிழ்ந்தனர். வாக்காளர்களின் முகங்கள் எல்லா கட்சியினரையும் உடனே ஏறிட்டு பார்க்க முடியாமல் அங்கிருந்து அவர்களை தாண்டி கூசியபடியே மெதுவாக எறும்பு கூட்டங்கள் வரிசையாய் செல்வது போல வாக்குச்சாவடியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் தங்கள் கடமையை நினைத்து. ஒரு சில ஊர்வாசிகள் யாருக்கு ஓட்டு போடுவது என்று முடிவு கொள்ளாமலேயே குழம்பிய மனதுடன் வந்து கொண்டிருந்தனர். ஒரு சிலர் தன் மனைவி மக்கள் நம்பிக்கையை தமது வழியே நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ளோமே என்றும் தனக்குள் வேதனையும் கொண்டனர். ஒருவரை ஒருவர் எவரும் இவருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று தங்களுக்குள் கட்டாயப்படுத்தி கொள்ளவில்லை என்பதே அந்த ஊரினரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. இது எல்லாருக்கும் வேண்டியது. இப்படி இருக்க வாக்குச்சாவடியில் வாக்களிக்க நீண்ட வரிசைகள் காணப்பெற்றன. 100% வாக்களிக்க வேண்டியது நமது ஜனநாயக கடமை, தேசிய கடமை என்றும் அந்த ஊரினர் ஒற்றுமை கொடியை உயர்த்தி பிடித்து உறுதி கொண்ட நெஞ்சத்திறனாய் நின்று கொண்டிருந்த காட்சி நம்மை பெருமை கொள்ள வைத்தது. எந்த ஒரு கட்சியினரையும் அந்த ஊர் மக்கள் வெறுக்கவோ அதிகமாக விரும்பவோ வெளிப்படையாக இல்லை என்பதே உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அமைதிப்போக்கு எல்லாரிடத்தும் காணப்பெற்றது. ஊர் கட்டுப்பாட்டால் அந்த ஊர் தலைவர் பொதுவானவரின் நாட்டு பஞ்சாயத்தால் அந்த ஊரின் வாக்குச்சாவடி பதற்றம் நிறைந்ததாக காணப்படவில்லை. பணிபுரியும் காவலர்களுக்கோ அந்த தேர்தலை நடத்துகின்ற அதிகாரிகளுக்கோ எந்தவித இடர்பாட்டையும் அந்த ஊர் மக்களோ வாக்காளர்களோ வேட்பாளர்களோ கொடுக்கவில்லை என்பதே உண்மை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுதந்திர போக்கு என்பது எல்லா ஊரினருக்கும் வேண்டும். மேலும் ஊர் மக்கள் மிகவும் பாராட்டுவது வெவ்வேறு வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் வெவ்வேறு கட்சியினராக இருந்தாலும் யார் நம் தொகுதிக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்ற சிந்தனையிலேயே இருந்தனர் ஊர் மக்கள். இத்தகைய உணர்வு யாவருக்கும் வேண்டும். இத்தகைய உணர்வு பிற இடங்களுக்கும் ஏற்பட்டுவிட்டால் பேதமில்லாமல் நல்லவன் நிச்சயம் நாடு ஆள்வான். காரணம், அந்தந்த தொகுதிக்கு உரியவன் நல்லவனா என்று பார்த்து தேர்ந்து எடுத்துவிட்டால் அதுவே சிறந்த போக்கு. இப்படி பெரும்பாலும் இருக்கின்ற அந்த ஊர் மக்களின் சூழலில் கூட நிலவுக்கும் களங்கம் உண்டு என்பது போல் சிலரின் எதிர்மறை எண்ணங்களும் ஆட்டி படைத்தன என்றே சொல்ல வேண்டும். எதிர்ப்பு இருந்தால்தான், கேள்வி கேட்போர் சபையில் இருந்தால்தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளர் எவரும் எதிர்காலத்தில் ஒழுங்காக செயல்படுவர் என்ற நம்பிக்கையையும்
அந்த ஊரினர் சிலர் வழியே ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் என்பதும் வரவேற்கத்தக்கது என்று அந்த ஊரின் சில பெருசுகளும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இச்சூழல் இப்படி இருக்க, அந்த ஊரின் ஓர் இல்லத்தில் யாருக்கு இம்முறை வாக்களிப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டது சில காரணங்களால். அந்நிலையில் அந்த வீட்டின் பெரியவர் ஒருவர், அவரவர் மனதுக்கு ஏற்ப வாக்களிங்கள், கருத்து வேறுபாடு காட்டாதீர்கள், வெளிப்படையாய் ஒருவரொரு புகழ்வதோ சாடிக்கொள்வதோ வேண்டாம், யாரையும் கட்டாயப்படுத்தி தனி மனித சுதந்திரத்தை கெடுக்காதீர்கள், விரும்பிய தொகுதியாளர்களை தேர்ந்தெடுக்கட்டும், நம் தொகுதியில் நிற்போர் நல்லவரா என்பதை மட்டும் பாருங்கள், மற்ற வேறுபாடுகளை பார்க்க வேண்டாம். வாக்காளர் மற்றும் வேட்பாளர் எவரும் வெவ்வேறு வீட்டு பிள்ளைகள் என்பதை அறிவோம். யார் வீட்டு பிள்ளைகள் என்று கருதாமல், எந்த வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம் தொகுதிக்கு நல்லது செய்யக்கூடிய நபர் யார், முன்பு செய்தவர் யார், மீண்டும் செய்ய காத்திருப்பவர் யார் என்று கவனித்து தீர்மானியுங்கள். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சியானது காசுக்கு விலை போகாமல் மக்களின் தொகுதி மனதுக்கு ஏற்ப கட்சி வேறுபாடு காட்டாமல் அந்தந்த தொகுதியில் நிற்கும் சிறந்த கடமை வீரரை, பொதுநலன் பேணக்கூடியவரை, மக்களின் மனதை தம் செயலால் நன்கு நிறைவேற்றக்கூடிய ஓர் ஓய்வே அறியாத உண்மை உழைப்பாளியை, தொண்டனை தேர்ந்தெடுத்தால் அதன்படி எது மெஜாரிட்டியில் இத்தகைய சூழலிலும் அந்த கட்சி பெறுகிறதோ அந்த கட்சியே மக்களின் தீர்ப்பாம் மகேசன் தீர்ப்பு என்று நம்புவோம். அவர்களே ஆளட்டும். நல்ல புத்தி நல்ல செயல் உள்ள நல்ல தம்பி தங்கைகள், வேட்பாளர்களாகிய அந்த பெரியவர்கள் எங்கு இருந்தால் என்ன, நம் தொகுதிக்கு அவர் தகுதி உடையவரா என்று மட்டும் கவனியுங்கள். அவர்களை அடையாளம் கண்டு அந்தந்த தொகுதியினரும் தேர்ந்து எடுத்துவிட்டால் நாளை நம் தொகுதியும் நல்ல வேட்பாளர்களால் மேம்படுமே. மக்களின் உண்மையான தீர்ப்பின் வழியே சிந்திப்போம். வாக்கு என்பது விலை மதிப்பற்றது. குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள், வீணடிக்காதீர்கள். மேலும் நம் தொகுதியில் நிற்போர் யாவருமே தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் விருப்பப்படி செய்துவிடுங்கள். அதற்காக மனக்கஷ்டப்படாதீர்கள். அந்த தொகுதியில் யாரும் வாக்களிக்கவில்லை என்று பிற்பாடு அதிகாரிகள் கருதினால் அதற்கேற்ப தகுதியான வேட்பாளரை மறுபடியும் அந்த இடத்தில் நிறுத்தட்டும் அந்த தேர்தலை நடத்துபவர்கள். இதுதான் உண்மையான நம்பிக்கை போக்கு என்று அறிவுரை கூறி அந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல அனுமதித்தார் அந்த வீட்டின் பெரியவர். நாமும் சிந்திப்போம். செல்வாக்கு சொல்வாக்கு கண்டு நல்ல வாக்கினை வீணடித்தல் நியாயம் ஆகாது. பொய் புரட்டு இல்லா நேர்மையாளனை தேர்ந்தெடுப்போம் வாரீர். யார் வீட்டு பிள்ளை எந்த கட்சி என்று கருதாமல் தொகுதியில் நிற்கும் வேட்பாளர் நல்லவரா வல்லவரா, நல்ல குணநலன் பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் உடையவரா என்பதை மட்டும் சிந்தித்து தேர்ந்தெடுப்போம். தலைகணம் கொண்ட வெற்று பேர்வழிகளை விரட்டியடிப்போம். சுரண்டி திங்கும் வேட்பாளர்களை கரண்டியால் விரட்டுவோம். இதுவே நமது கேரண்டி. தவறாமல் வாக்களியுங்கள், நல்லவர்களை அடையாளம் கண்டு.